பரமார்த்த குருவும் முட்டாள் சிஷ்யன்களும். ஒரு பிரபலமான நகைச்சுவை கதை. ஒரு ஊரில் பரமார்த்த குரு வாழ்ந்து வந்தார். அவரிடம் 5 சிஷ்யர்கள் இருந்தனர். அவர்கள் குருவின் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருந்தாலும் மிகவும் அப்பாவிகளாகவும் முட்டாள்களாகவும் இருந்தனர். ஒருநாள் குருவும் சிஷ்யர்களும் ஒரு பயணத்திற்குச் சென்றனர். வழியில் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அனைவரும் பாதுகாப்பாக ஆற்றை கடந்து மறுகரைக்குச் சென்றனர். கரையை அடைந்ததும், எல்லோரும் வந்துவிட்டோமா என்று சிஷ்யர்கள் எண்ணத் தொடங்கினர். முதல் சிஷ்யன் அனைவரையும் எண்ணினான். ஆனால் தன்னை எண்ண மறந்துவிட்டான். 1, 2, 3, 4, 5. ஐயோ, நம்மில் ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்று அழத் தொடங்கினான். மற்ற சிஷ்யர்களும் தலா எண்ணி பார்த்தனர். ஒவ்வொருவரும் தங்களை எண்ணாமல் விட்டதால் 5 பேர் மட்டுமே இருப்பதாக நினைத்தனர். அனைவரும் கதறி அழுதனர். அந்த வழியாக ஒரு புத்திசாலி பயணி வந்தார். என்ன நடந்தது என்று கேட்டார். விவரத்தை கேட்ட அவர், வரிசையாக நில்லுங்கள் என்றார். பிறகு ஒவ்வொருவரின் முதுகிலும் மெதுவாகத் தட்டி 1, 2, 3, 4, 5, 6 என்று எண்ணினார். அப்போதுதான் சிஷ்யர்கள், ஆஹா, நம்மில் யாரும் காணாமல் போகவில்லை, நாங்கள் தங்களை எண்ண மறந்துவிட்டோம் என்று உணர்ந்து மகிழ்ந்தனர். குருவும் சிஷ்யர்களும் அந்த பயணிக்கு நன்றி கூறிவிட்டு தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். கதையின் நீதி: நமக்கு தெரியும் என்று நினைப்பதை விட கவனமாக யோசித்து செயல்பட்டால் தவறுகளை தவிர்க்கலாம். சில நேரங்களில் எளிய விஷயங்களை கூட கவனக்குறைவால் தவறாக புரிந்து கொள்வோம். இதுபோல்